வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இது சினி பூத். இன்னைக்கும் நம்ம சினிமா பத்தின நிறைய விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். எடுப்புல வச்சிருக்கேன் பாருங்க, அஜித்தோடைய அப்டேட் அப்படின்ற மாதிரி இந்த விடாமுயற்சி படத்துடைய ஷூட்டிங் ஒரு வழியா ஆரம்பிச்சிட்டாங்க. அஜர்பைஜான்ல இந்த படத்துடைய ஷூட்டிங் எப்பப்பா ஆரம்பிப்பாங்க அப்படின்னு கேட்டா இந்த வன்டாப்ல அப்படின்ற மாதிரி ஃபுல் அந்த கார் சீக்வன்ஸ் தான் செம்ம ட்ரெண்ட் ஆச்சு. திரும்ப அந்த கார் சீக்வன்ஸ்ல இருந்து எடுப்போம் அப்படின்ற மாதிரி அந்த கார் செட்டை தான் ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே ஷூட்டிங்கா போட்டிருக்காங்க. ஸோ அதுக்குள்ள அஜித் அவர்கள் இருக்கிற மாதிரியும் அந்த கார் அப்படியே ரோப்ல கட்டி பறக்கிற மாதிரி எல்லாம் எடுத்திருக்காங்க போல. அஜித் தரப்புல இருந்து நமக்கு அவருடைய சோஷியல் மீடியாலேயே தெரிய வந்திருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அஜர்பைஜான்ல இந்த படத்துடைய ஷூட்டிங் வெறித்தனமா போய்கிட்டு இருக்கு. கூடிய விரைவில் இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு சொன்ன மாதிரியே பிளான் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியுது. எனிவேஸ் இனிமே 30 நாள் ஸ்கெடியூல் இருக்கு. ஆனா இந்த டைம் ஓடிட்டு இருக்கும் போது அதோடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் என்னெல்லாம் பார்க்கணுமோ அது எல்லாத்தையுமே தொடர்ச்சியா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஏன்னா நிறைய ஷாட்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. ஸோ அதனால நம்ம இந்த டீசருக்கு ட்ரைலருக்கு அதற்கான கட்ஸ் ஒர்க்லாம் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரியும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். அதனால ஆன்லைன்லயே டக்கு அந்த படத்தை எடிட் பண்றதுக்கான பிளான்லாம் ஓடிட்டு இருக்கு. சீக்கிரமாவே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்றதுல நம்ம நம்பிக்கையை வைக்கலாம். அதித்தி சங்கரை தான் இப்ப தமிழ் இண்டஸ்ட்ரியை தேடிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இப்பதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம், முன்னாடியே எல்லாருமே அதித்தி சங்கரை தான் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரொடியூசர் வந்து ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னா டெஃபினட்டா அதித்தி சங்கர் ஹீரோயினா போடலாமா அப்படின்னு தான் ஹீரோயின் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பேரா வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம். அர்ஜுன் தாஸ் நடிக்கக்கூடிய படத்துலயும் அதே மாதிரி அதித்தி சங்கர் தான். இன்னும் அடுத்தடுத்த படங்கள் அவங்க கமிட் ஆகிட்டு இருக்கிற நிலையில இப்ப அதர்வா முரளியோடைய தம்பியான ஆகாஷ் முரளி கூட அவங்க இணைய போறாங்க அப்படின்ற மாதிரியான செய்தி வந்திருக்கு. ஸோ இந்த படத்தை இயக்க போறது விஷ்ணுவர்தன். எஸ், பில்லா அப்படின்ற ஒரு படத்தை நம்ம கொடுத்ததுக்கு அப்புறமா அவர் மேல இருக்கக்கூடிய மரியாதை வேற லெவலுக்கு போயிருச்சு. படமும் கிளாஸான ஒரு ஹிட். இந்த நிலையில விஷ்ணுவர்தனுடைய இயக்கத்துல இந்த படம் வரப்போகுது அப்படின்ற ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் படத்தை எடுத்ததுக்கு அப்புறமா எங்கப்பா போனார் ஜேவியர் பிரிட்டோ அப்படின்ற மாதிரி அவருடைய ப்ரொடக்ஷன் அப்படின்னாலே நல்ல படங்கள் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த வரிசையில் இந்த படத்தை அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணிடுறாரு. நேசி பாயா அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு டைட்டிலும் வச்சிருக்காங்க. படத்தோடைய அப்டேட்டை இன்னும் அஃபிஷியலாக கூடிய விரைவில் நிறைய விஷயங்களோட உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். பட் இப்போ வரைக்கும் இவங்களாம் தான் காஸ்ட் அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்டே எங்களுக்கு போதுமானது. இன்னும் அதித்தி சங்கரை அப்கிரேட் பண்ணுறதுக்கு நிறைய வேலைகள் இந்த படத்தில் நடந்துகிட்டு இருக்கான். ஸ்ரீலீலா அப்படின்னு சொல்லும்போது தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் அவங்களுக்குன்னு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் இருக்கு. தமிழ்ல எப்பப்பா இவங்க என்ட்ரி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா இல்ல, அதுக்கு கூட எங்க பாலிவுட் கூட்டு போறா அப்படின்னு சொல்லி ரமேஷ் தவரானியோடைய இயக்கத்துல இவங்க நடிக்க போறாங்க. வருண் தவானுக்கு ஜோடியா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதுல இவங்க மட்டும் கிடையாது, மிர்னால் தக்கரும் சேர்ந்து நடிக்க போறாங்க. வருண் தவான் அப்படின்னு சொன்னாலே ஹிந்தி இண்டஸ்ட்ரியில ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர், நல்ல கலெக்ஷனும் பாக்ஸ் ஆஃபீஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஆக்டர். ஸோ இவருக்கு ஜோடியா ஸ்ரீலீலாவா? ஆஹா, கேட்கவே கிளாஸா இருக்கே. பாலிவுட்ல நம்ம நுழைஞ்சிருச்சு. எப்போ நம்மளை இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரி கூப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏதா ப்ரொடியூசரோ டைரக்டரோ குறி வச்சு தூக்குனாங்கன்னா உண்டு அப்படின்ற மாதிரி இங்க இருக்கக்கூடிய ரசிகர்களும் ஸ்ரீலீலாக்காக காத்திருக்காங்க. கார்த்திக் ஒரு பிளாஸ்டிங்கான திரைப்படமா அமைஞ்சது சர்தார். இந்த படத்துடைய செகண்ட் பார்ட் எடுக்க போறோம்னு ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வழியா அந்த படத்துடைய செகண்ட் பாகத்தை எடுக்கிறதுக்கான வேலைகள்லாம் விறுவிறுப்ப ஆரம்பிச்சாச்சு. ஸோ இந்த படத்துல ஆஷிகா ரங்கநாத் தான் கதாநாயகியா நடிக்க போறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட்டும் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆஷிகா ரங்கநாத்தை பத்தி சொல்லணும்னா பட்டத்தரசன் அப்படின்ற திரைப்படம் மூலியமா தமிழ் திரையுலகுக்கு அறிமுகமானாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப வருஷமா இவங்க நடிக்கவே இல்லை. ஆனா கன்னடத்துல ரொம்ப முக்கியமான பிரபலமான நடிகைகள் பட்டியல் எடுத்தோம்னா இவங்களுக்குன்னு ஒரு முக்கிய இடம் இருக்கும்ன்ற மாதிரி நிறைய திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க. ரொம்ப ஃபேமஸான ஒரு நடிகையும் கூட. ஸோ தமிழ் இண்டஸ்ட்ரியில இவங்க பட்டத்தரசனுக்கு அப்புறமா சர்தார் 2ல தான் இணைய போறாங்க அப்படின்ற அப்டேட் வந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு ஜிவி பிரகாஷ் தான் இசையமைச்சிருந்தாங்க. ஆனா செகண்ட் பார்ட்டுக்கு ஜிவி கிடையாது, யுவன் சங்கர் ராஜா இசையமைக்க போறாங்க அப்படின்ற மாதிரியான அப்டேட் கிடைச்சிருக்கு. கோட் படத்திலிருந்து வந்த சின்ன சின்ன கண்கள் அப்படின்ற பாட்டு பெரிய லெவல்ல போகலையப்பா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆயிருக்காரு வெங்கட் பிரபு அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிய வந்திருக்கு. ஆல்ரெடி விசில் போடு அப்படின்ற ஒரு பாட்டுலாம் போட்டாங்க. பட் யாரும் அந்த பாட்டுக்கு விசில் போடல. இதனால பெரிய அப்செட்ல இருந்தாங்க. சரி, இதை வேணா விடுங்க, அடுத்த பாட்டை பாருங்கன்ற மாதிரி இவனும் வெயிட் பண்ணி ஒரு பாட்டை ரிலீஸ் பண்ணாங்க. பட் அந்த பாட்டும் பெருசா போலையே. சின்ன சின்ன கண்கள் அப்படின்ற பாட்டு கேட்க ரொம்ப இனிமையா இருக்கு. பட் அந்த பாட்டு யாரும் பெருசா ரசிக்கலையே. அப்போ இந்த படத்துக்கு எப்படி நம்ம இன்னும் ப்ரமோட் பண்ண போறோம்? ஏன்னா ஒரு படம் பெருசா சக்சஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு பாடல்கள் ரொம்பவே முக்கியமா இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த பாட்டை யாருமே பெருசா கொண்டாடவே இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்ல இருக்காரு. இவர் மட்டும் கிடையாது, தளபதி விஜய்க்கும் இதே நிலைமை தான். பட் பரவாயில்ல, இன்னும் ஒரு சில திரைப்படங்கள் தமிழ் இண்டஸ்ட்ரியில் எடுத்துக்கணும்னா ஒருவேளை பாட்டு ஹிட் ஆகும், படம் ஒண்ணுமே இல்லாமல் போயிடும். ஆனா படம் ஹிட் ஆகும், பாட்டு ஒண்ணுமே இல்லாமல் போயிடும். அதுக்கு நம்ம நிறைய எக்ஸாம்பிளை சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இப்படி இருக்கும்போது சர்க்கார் வாரு பாட்டா அப்படின்ற ஒரு படம் வந்துச்சு மகேஷ் பாபுவோடது. அதுல பெரிய லெவலில் யாருமே ஹிட் ஆகலை அப்படின்னாலும் அந்த படத்தோடைய கதை ரொம்ப சூப்பராக ஹிட் ஆச்சு. ஸோ இப்படிலாம் நம்ம பார்க்கும்போது டெஃபினட்டாக தமிழ் இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த கோட் படம் என்ன பண்ணுதுன்னு. இன்னைக்கு நம்முடைய சினி பூத்தில் சினிமா பற்றின நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijayashree. Take care.